Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் மட்டன் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 1 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பெரிய பீஸாக கட் பண்ணி வாங்கிக்கணும். க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ மட்டனுக்கு 400 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம், 300 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, ஒரு 5 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன். மல்லி, புதினா கைப்பிடி அளவுக்கு வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் பெருசாக இருந்ததுனால 3 மிளகாய் எடுத்திருக்கேன். மற்ற பொருட்களோட அளவு பார்த்தலாம். ஒரு 100 ml எண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு 75 ml நெய் எடுத்திருக்கேன். இது நீங்கள் கொஞ்சம் கூட குறைய எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். ஒரு 100 ml கட்டியான தயிர் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாதாம் முந்திரி போல் எடுத்து அதை கொதிக்கிற வெந்நியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். இது பிரியாணிக்கு நல்ல எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், உப்பு, பிரியாணி மசாலா பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மட்டும் சேர்த்து திரிச்சு வச்சுருக்கேன். பிரியாணி மசாலா தான் யூஸ் பண்ண போகிறேன். இது ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். இந்த வீடியோவோட லிங்கை நான் தனியாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 1 கிலோ மட்டனுக்கு நான் ஒரு 4 கப் 3/4 கிலோ அளவுக்கு பாஸ்மதியை ஒரு 3/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் நம்ம தம் போடுறதுக்கு எடுத்து வச்சுட்டு மீதியை ஊற்றிடலாம். நெய்யோட எண்ணெயை சேர்த்து ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வேறு மற்ற பொருட்கள்லாம் சேர்க்கல. வழக்கமாக பிரியாணிக்கு இந்த 4 பொருட்கள் மட்டும்தான் நான் தாளிக்கிறதுக்கு சேர்ப்பேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பிரியாணியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ப்ராசஸே இந்த வெங்காயம் வதக்கிறது தாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்ல பொன் முறுவலாக வதக்கிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். வெங்காயத்தோடைய பச்சை மிளகாவை நம்ம சேர்த்துடலாம். அப்போ தான் உங்களுக்கு காரம் நல்லா கரெக்டாக செட் ஆகும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு விழுது அந்த நெய் எண்ணெயில் வதங்கினா தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். வாசமும் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கிலேயே நம்ம கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறோம். இது எதுக்காக சேர்த்துக்கிறோன்னா பிரியாணிக்கு உங்களுக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்குங்க. நம்ம ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்க வேண்டியது இருக்காது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, மல்லி, புதினா எல்லாமே சேர்த்துடலாம். ஃப்ளேமை லோ டு மீடியம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுறதுனால சீக்கிரம் பிடிச்சிடும்ட்டு லோ ஃப்ளேமில் தான் வச்சு சமைச்சிட்ருக்கேன். தக்காளி வேகையிலேயே நம்ம உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்தா சீக்கிரமாக தக்காளி மசிஞ்சிரும். தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்க்கலாம். 3 டீஸ்பூன் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் சொல்லியிருந்தெல்லாம் 2 டீஸ்பூன் நம்ம இப்போ சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் நம்ம பின்னால் தான் சேர்ப்போம். அப்புறம் காரத்துக்கு தகுந்தாப்பில் நம்ம மட்டன் வேகிறதுக்கு தேவையான மிளகாய்த்தூள், உப்பு எல்லாமே இப்போ சேர்த்துடலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை சேர்த்துடலாம். மட்டன் சேர்த்துட்டு உடனே தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சிடக்கூடாது. ஒரு 2-3 நிமிஷம் இந்த மசாலாலேயே குக் ஆகட்டும். இதை இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்.
இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். மட்டன் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்கிறதுனால 1.5 கப் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்க போகிறேன். லோ டு மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷம் வேக வச்சா கரெக்டாக இருக்கும். நீங்கள் விசில் வைப்பீங்கன்னா வழக்கமாக மட்டனுக்கு எந்த அளவு விசில் வைப்பீங்களோ அந்த அளவுக்கு வச்சு எடுத்துக்கோங்க. பிரியாணி அப்படிங்கிறதுனால ரொம்ப குழைய வேக விட்டுறக்கூடாது. 15 நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வெந்திருக்கு. மட்டன் கரெக்டாக வெந்துடுச்சுங்க. அதாவது நல்லா ரொம்ப சாஃப்டாக குழஞ்சிடக்கூடாது. ரொம்ப குழஞ்சிட்டு அப்படின்னா நம்ம ரைஸோடு சேர்த்து குக் ஆகையில் மட்டன் உடஞ்சி போயிடும். ஒரு 10% கம்மியாக வெந்திருக்கணும் உங்களுக்கு. 3/4 கிலோ அளவுக்கு பாஸ்மதி எடுத்திருந்தேன் இல்லையா, கிட்டத்தட்ட 4 கப் இருந்தது. அதுக்கு 8 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்க போகிறேன். ஆல்ரெடி மட்டனில் 3 கப் அளவுக்கு தண்ணி இருக்குது. மீதி 5 கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பாதாம் முந்திரி விழுது, இதை சேர்த்துக்கணும். இது நல்ல பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்னஸும் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு காரம்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கணும். சின்னதாக இருந்ததுனால நான் ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு சேர்த்துக்கிறேன். இப்போ ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் 10 நிமிஷம் 15 நிமிஷம் பாஸ்மதியை ஊற வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மலர்ந்து விரிஞ்சு கிடைக்காது. ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணலாம். தண்ணியும் ரைஸும் சேர ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தம் போட்டுக்கணும். நல்லா அடியோட முதல்ல கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு ஒரு கனமான தோசைக்கல் வச்சு நம்ம தம் போட்டுக்க போகிறோம். கல் சூடானாக்க நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்ல குறைஞ்ச தீயில இருக்கணும். கட் பண்ணி வச்சுருக்க மல்லி புதினால கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மேலே சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா நெய் 1 டேபிள் ஸ்பூன், அதையும் இதோட சேர்த்துக்கணும். இப்போ நல்ல டைட்டாக மூடி ஒரு 15 நிமிஷம் நல்ல குறைஞ்ச தீயில அப்படியே இருக்கட்டும். எப்போதுமே தம் முடிஞ்ச உடனே ஓப்பன் பண்ணிடக்கூடாது. ஒரு 15 நிமிஷம் விட்டு தான் ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல செட் ஆகிருக்கும். தம் முடிஞ்சு 15 நிமிஷம் ஆகிட்டு இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் பிரியாணி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணாக்களே உங்களுக்கு தெரியும் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த ரைஸ் நல்லா மலர்ந்து நிற்கும் உங்களுக்கு. அது சாஃப்டாக நல்லா உங்களுக்கு குக் ஆகிருக்கும். நம்ம மட்டன் பிரியாணி ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி குக் பண்ணையில் உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்க வேண்டியது இருக்காது. ரைஸ் நல்ல சாஃப்டாக இருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா மறக்காமல் ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.